டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாகுவை பார்த்து கடும் கெட்ட வார்த்தையால வாய்க்கு வந்த மாதிரி ஏசினிதான் பண்ணு அமெரிக்காட அதிகாரி ஒரு ஆள் எக்ஸியோஸ் என்கிற ஒரு செய்தி ஊடகத்துக்கு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரான் குவைத்துக்கும் பஹ்ரைனுக்கும் தாக்குதல் நடத்திருக்காங்க. அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற கெசன் தீவுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன் நடத்திருக்காங்கிறது தொடர்பான புதிய அப்டேட்டான செய்திகளும் இப்ப வெளிவந்திருக்கு. அதோட யாருக்கு இதுல லாபம், எதுக்காக ட்ரம்ப் நெத்தன்யாகுவுக்கு இப்படி ஏசினார் என்கிற விஷயங்கள் இப்ப நாம தெளிவா பார்ப்போம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் மட்டும் இல்லண்டா, நீ நேரம் ஜெயில இருந்திருப்பாய். நான் தான் உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீ செய்யற வேலையால எல்லாரும் உன்னை மட்டும் இல்லாம முழு இஸ்ரேலையும் வெறுக்காங்கன்னு ஏசினதா தான் அவர் இப்படி சொல்லி இருக்காரு. ஆனா நான் கொஞ்சம் அவையடக்கம் பண்ணினதால இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மரியாதையா சொல்லிக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா எப்படி யூஸ் பண்ணுவாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நான் அதை டிஸ்பிளேல போட்டு காட்டுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அமெரிக்காவோட சேர்ந்து பல நாடுகள் கொண்டு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் ஹமாஸ் இயக்கத்தால பிடிக்கப்பட்டு வச்சிருக்கிற கைதிகளை விடுவிக்கிற தொடர்பான ஒப்பந்தங்களையும் கணக்கெடுக்காம காலதாமதப்படுத்தி உலக அரங்குல அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குற அளவுக்கு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு ட்ரம்போட பேச்சையும் மதிக்காம நெத்தன்யாகு தனிச்சு முடிவெடுக்கிறதால கோபத்துக்குள்ளான டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாகுவை பார்த்து இப்படி கெட்ட வார்த்தையால ஏசினதா தான் இந்த தகவல் இப்ப வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டு செய்தி. அமெரிக்கா நினைச்சா இஸ்ரேலுக்கு கொடுக்கிற இந்த வெளிநாட்டு உதவிகளை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தினாங்கண்டா இஸ்ரேல் தங்களோட அண்டை நாடுகளுக்கு குண்டு போடுறத நிப்பாட்டிடுவாங்க. அதை விட்டுட்டு அமெரிக்க மக்கள் வரி பணத்திலிருந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்தேர்ச்சியா நிபந்தனை இல்லாத நிதி உதவிகளை கொடுத்துக்கிட்டு சும்மா விளையாட்டுக்கு சண்டை பிடிச்சா போர் நிறுத்தத்தை கொண்டு வர ஏழாண்டு அமெரிக்காட கென்டக்கி மாகாணத்துல 4வது தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் தாமஸ் மெஸ்ஸி சொல்லியிருக்காரு. அடுத்ததா இப்ப சீஸ்ஃபயர்ல இருக்கக்குள்ளேயும் ஏன் இந்த தாக்குதல் நடக்குதுன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸுக்கு பக்கத்துல ஈரானுக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பலை தாக்கி அதுல என்ஜின் ரூமுக்கு சேதத்தை ஏற்படுத்திருக்காங்க அமெரிக்கா. இதுக்கு பதிலா ஐஆர்ஜிசி என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமான ஒரு கப்பலுக்கு ஏவுகணையை யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்திட்டாங்க. இதுக்கு அமெரிக்கா திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, ஈரானுக்கு சொந்தமான கெசிம் தீவோட தெற்கு பகுதியில் இருந்த ஐஆர்ஜிசிக்கு சொந்தமான கம்யூனிகேஷன் டவர்ல தாக்குதல் நடத்திட்டாங்க. இது தொடர்பாக நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதுக்கு பதில் தாக்குதல் நடத்துறதுக்காக ஈரான் புரட்சிகர காவல் படையான ஐஆர்ஜிசி பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காட 5வது கடல் படையின் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் குவைத்தில் இருக்கிற அமெரிக்காட ராணுவ தளத்துக்கும் தாக்குதல் நடத்தி அவங்க இலக்கு வச்சு அழிச்சு அந்த இலக்குகளை அழிச்சிட்டாங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க.